பிரைஸ்லாட் கர்த்தருடைய சத்தம் வல்லம் அல்லது பிரைஸ் பண்ணலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே உம்மை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம்ப்பா. நல்லவரும் வல்லவரும் இரக்கம் வல்லவரே, இந்த நாளிலும் கூட எங்களோட பேசும். ஆமென். இந்த நாளில் ஏசப்பா நமக்கு கொடுக்குற வசனம் பார்த்திங்கன்னா, ஆதியாகவும் 8ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை பார்த்திங்கன்னா, தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமி மேல் காற்றை வீச பண்ணினார், அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. பார்த்திங்கன்னா இதில் என்ன பாயிண்ட்னா, எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணார்? நினைத்தருளினார். நம்மளை கூட கர்த்தர் நினைத்தருளணுங்க. நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய ஜபம், நம்மளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஏசப்பா நினைத்தருளினார்னா போதும். நினைத்தாலே போதும், அடுத்து காற்றை வீச பண்ணுவார். அங்கே ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்போது ஆண்டுக்கு பிரியமாக அன்றே சோத்திரப்பா அந்த நோவாவை எப்படி ஆண்டு வழி நடத்தினார், எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டு அழகாக நோவாவை நடத்தி கொண்டு வந்தார். அதுபோல் உங்களையும் நடத்துவார். என்ன தேவையாக இருந்தாலும் ஆண்டு நினைக்கிற பக்கத்தில், அவர் பக்கத்தில் இருங்க. அவர் தெய்வ பிரசன்னத்தில் இருங்க. அவர் நினைத்தாலே போதும், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே இறங்கி நிரப்பிடுவார். ஒரு தெய்வ பிரசன்னம் உங்களை நிரப்பும். உங்கள் பிரச்சனைகள் மாறும், உங்கள் கடன்கள் மாறும், உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். தெய்வ வல்லமையும் மகிமையும் ஆண்டரே சோத்திரப்பா. ஆண்டரே சோத்திர இந்த செய்தி கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் தெய்வனாக கர்த்தர் நினைத்தருள முடியாது ஜெபிக்கிறேன்ப்பா. நீங்கள் இறங்குங்க ஆண்டவரை, இறக்கம் செய்யுங்க ஆண்டவரை, காற்றை வீச பண்ணுங்க ஆண்டவரை, ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளிடுங்கப்பா. பலப்படுத்துங்க, நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.